அது பொங்கலுக்கு நீங்கள் கொடுங்க 5000. இப்போ அது இன்னொன்று சொல்ல வேண்டிய கட்டாயம். கடந்த ஒரு 15 தினங்களுக்கு முன்னாடி ஐயா எடப்பாடி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் 5000 ரூபா ஸ்டாலின் கொடுக்கணும் பொங்கலுக்குன்னு சொன்னார். அவர் வாயால் பத்திரிகையில் செய்தி இருக்கு. இப்போ 3000 ரூபா கொடுத்ததையும் தேர்தல் ஸ்டண்ட் அடிக்கிறாரு ஸ்டாலின்கிறாரு. அப்போ அரசியல்வாதிகள் வர்ற வாயில் வர்ற செய்திகள் பூரா சமயத்துக்கு தக்கவாறு 5000 ரூபா கொடுன்னு சொன்னது அவர் தான். பத்திரிகையில் செய்தி இருக்குது, ஊடகங்கள்லாம் அவர் தான் பேசியிருக்காரு. பொங்கலுக்கு இந்த தடவை 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். இப்போ இவர் அதை பண்ணி இதை பண்ணி ஸ்டாலின் அவர்கள் இப்போ 3000 ரூபா கொடுக்குறாரு. இப்போ 3000 ரூபா கொடுக்குறத தேர்தல் யுத்தின்னு சொல்லி சொல்கிறார். நீ என்ன பண்ணியிருக்கணும்? இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் கொடுக்கலாம், இந்த ஆண்டு நீ கொடுங்கன்னு சொல்லி பொதுவாக சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இத்தனை ஆண்டுகள் கொடுக்கல, இந்த தடவை நீ 5000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி தான் இந்த வார்த்தையை பதிவு பண்ணார். நீ பத்திரிகை ஊடகங்கள் இதை சரியாக அரசியல்வாதிகள் பேச மறக்கிறாங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இப்போ 3000 ரூபா கொடுத்ததே அதை தடுத்து சொல்கிறாரு. 3000 ரூபா கொடுக்குறது தேர்தல் யுத்திங்கிறாரு.